விசையுறும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன். நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுடல்தோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களென்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழ் தாயின் அன்பு மடியாக திகழக்கூடிய மதுரை திருமண்ணில் ஆட்சியாளராக பொறுப்பெடுத்த நாள் முதலாய் இந்த மண்ணிற்கு மிக சிறப்புகளை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமை பெருந்தகை மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மேடையில் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு அருள் பிரகாசம் அவர்களே, மேடைக்கு முன்னால் திரளாக கூடியிருக்கக்கூடிய மதுரை வாழ் தமிழ் உறவுகளே, இந்த காணொளியின் மூலமாக உலகமெங்கும் பரவி தமிழை ரசித்தும் ருசித்தும் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உயிர் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். நான் எப்பொழுதும் ஒரு சொல்லில் நம்பிக்கை வைப்பவள். அந்த சொல் எங்கே இருக்கிறது என்று தெரியாது. அது யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் மறைந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அந்த ஒரு சொல் வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. அந்த ஒற்றை சொல்லை இந்த சிறிய உதடுகள் இன்றைக்கு இந்த அவையில் உதிர்த்து விட வேண்டும் என்கின்ற பேராசையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். புத்தகங்களே நன்றி என்பது நான் இந்த மேடையில் பேசுவதற்காக தேர்ந்தெடுத்து கொண்ட தலைப்பு. நான் புத்தகங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த மேடையை பயன்படுத்த போகிறேன். ஏன் நான் நன்றி சொல்ல வேண்டும்? அடிப்படையில் ஒரு சிறிய அனுபவத்தை மட்டும் உங்கள் முன்னால் பதிவு செய்துவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கியது ஒரு பிடி டீச்சரா சார். எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும், முறையான விளையாட்டு. நான் ஷட்டில் நல்லா ஆடுவேன், கபடி நல்லா ஆடுவேன், நல்லா ஓடுவேன். இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். நான் ஏன் அந்த நெறியாளர் தங்கை நான் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கிறேன் என்று கேட்டார் இல்லையா, அதற்கு தந்த பதில். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், ஒருபோதும் வெற்றிகளை தருவதில்லை. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாசலுக்கு வெற்றி தேடி வருகிறது. என் வாழ்க்கையை நான் பென்சிலில் இருந்து தான் தொடங்கினேன். ஒரு பிடி டீச்சர். பிடி டீச்சர் என்பது சாதாரண பணி அல்ல. அந்த பணிக்கு போனாதான் நமக்கு தெரியும் அது எவ்வளவு சிரமமான பணி என்று. அதுலேயும் எனக்கு கொடுத்த வேலை என்னன்னா, மாசத்துக்கு 800 ரூபாய் சம்பளம், எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு பிடி டீச்சர். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பணி என்ன தெரியுமா? குழந்தைகளோடு பணி செய்வது தான். அது மிகப்பெரிய பணி.
ஆசிரியர்களாகிய எங்களுக்கு அது வாய்த்திருக்கிறது. டாக்டர்ஸ் பணியும் சிறந்த பணிதான். 2 பேருமே, ஆசிரியர்கள் டாக்டர்ஸ் 2 பேரும் உயிரையும் புத்தியையும் காக்கக்கூடிய அதி அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள். டாக்டர்ஸா தன்னுடைய குழந்தைகள் வர வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறோம், ஆசிரியர்கள் உட்பட. ஆனா ஒரு ஆசிரியரா நான் சொல்லட்டுமா, டாக்டரா இருக்கிறது ரொம்ப பெருமை தான். ஆனா அதை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு வாய்ப்பு ஆசிரியரா இருக்கிறதுல இருக்குது. ரொம்ப சிம்பிள் வாய்ப்பு தான். இப்ப நம்ம கிட்ட படிச்சவர், இப்போ மாவட்ட ஆட்சியரேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் தான் வகுப்பெடுத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் தைரியமாக சொல்லலாமோ இல்லையோ, இவர் என்னுடைய மாணவர், படிக்கலைங்கிறது வேற, நான் லேடிஸ் காலேஜாக போயிட்டேன் சார், படிச்சிருந்தா நான் சொல்லலாம் இல்லையா, இவர் என் மாணவர்னு. ஒரு டாக்டராக நான் சொல்ல முடியுமா? என்ன இவர் எனக்கு பேஷண்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. டாக்டருடைய பணி மிக உயர்வானது. ஆனால் எதையும் அவர்கள் மிக பெருமையாக, இன்னாருக்கு நான் தான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொல்ல முடியாது. இன்னாருக்கு நான் தான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஒரு ஆசிரியரால் சொல்லிவிட முடியும். அந்த ஆசிரியராக என்னை உயர்த்திய புத்தகங்களுக்கு நன்றி. பிடி டீச்சரா போனேன்னா ரொம்ப கஷ்டம், பாடம் படிக்க முடியாது, விளையாடிட்டுல இருக்கணும். அதுலேயும் என்னன்னா, எங்கள் காலேஜ் எங்கள் ஸ்கூலில் அந்த பிரின்சிபல், நான் சேர்ந்து 2 மாதம் 3 மாதத்தில் நான் வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. மேலே ஒரு பிள்ளை ஏறிட்டா, +1. எங்கள் பிரின்சிபல் ஓடுறாங்க கிரவுண்டுக்கு, மேலே ஏறிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போனாங்க. போக வேண்டியது தானே, என்ன தேடினாங்க. ஏன்னா நான் தான் போய் கூப்பிட்டு வரணும் சார், பிடி டீச்சர். நான் செக்யூரிட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறேன் போகலான்னு. அந்த டீச்சர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, ஏன் குதிக்கிற? அந்த பிரின்சிபல் எப்படின்னா, எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் சார் அவங்களுக்கு. மேலே ஒரு பிள்ளை விழுதுன்னா, கீழே விழுந்து மயங்கிடுச்சுன்னா ஏன் விழுதுன்ட்டு தெரியாமல் போய்டும்ல. இப்போவே கேட்குறாங்க ஏன் விழுறேன்னு. அந்த பொண்ணு சூப்பராக சொல்லிச்சு, நான் ஏன் விழுறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. எக்கனாமிக் மிஸ் மயங்கி விழுந்தாங்க. அவங்கள தான் ஆஸ்பத்திரியில் 3 நாள் சேர்த்து வச்சுருந்தோம், இந்த பிள்ளையை பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஆசிரியராக இருப்பது இருக்கு இல்லையா, பெரும் பணி. பிடி டீச்சரா நான் ஜாயின் பண்ண அந்த ஒரு 10 நாள்லயே நான் ரவுண்ட்ஸ் வரேன், டிசிப்ளின் ரவுண்ட்ஸ். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் இடம் காலியா இருந்தது, கிளாஸ்ல டீச்சர் இல்லை, பிள்ளைங்க சத்தம் போட்டிருந்தாங்க. நான் உள்ள நுழைஞ்சேன். என்னப்பா பாடம்னு கேட்டேன். திருக்குறள் வகுப்பு எடுங்க, புத்தகம் எடுங்க. புத்தகம் எடுத்தாங்க. என்ன சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா ஒழுக்கமுடைமை. டீச்சர் வரலையா? வரல. எத்தனாவது பாடம் நடத்தியிருக்காங்க? 3 நடத்தியிருக்காங்க. 4வது நான் நடத்தவான்னு இப்படி கேட்குறேங்க. சரின்னுதுங்க பிள்ளைங்க. அதுக்குள்ள டீச்சர் வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்களுக்கு தெரியாது. நேராக வந்துட்டு, நீங்கள் பிடி டீச்சர் தானே, என்ன கையில் புக்கு உங்கள் வெளியில், அவங்களுக்கு தெரியாது. நான் மனசில் யோசிக்கிறேன், திருக்குறள் முன்னால் பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை, வெளியில் போக சொல்கிறார்கள். வெளியில் வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது. நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு, அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு. என் மனதில் ஆழமாக வேரூன்றிய அந்த தமிழை வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். எம்ஏ கிளியர் பண்றேன், யூஜிசி ஃபர்ஸ்ட் இயர்லயே, எம்ஏ முடிச்ச உடனே யூஜிசி கிளியர் பண்றேன். அங்கேயே டாக்டர் இ சுந்தரமூர்த்தி மொழித்துறை தலைவர், அவர்கிட்ட மொழித்துறையிலே பிஹெச்டி சேர்றேன். பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வருது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு. நான் உட்கார்றேன் இன்டர்வியூக்கு. பக்கத்தில் என்னை வெளியில் போகணும்னு சொன்னால் அந்த டீச்சர் உட்கார்றாங்க இன்டர்வியூவுக்கு. 2 பேருக்கும் வேலை. ஆனால் என்ன தெரியுமா, நான் பிஹெச்டி முன்னால் முடிச்சு இருந்ததுனால 19 ஆண்டுகள் என் பெயர் மேலேயும் அவர்கள் பெயர் கீழேயும் தான் இருந்தது.
அதற்கு பிறகு அவரை துறை தலைவராக்கினோம். அவரின் கீழ் நான் 2 ஆண்டுகள் பணி செய்தேன். மிக நல்ல பெண். சரி, ஆசிரியர், விரிவுரையாளர், துணை பேராசிரியர், இணை பேராசிரியர், ஒரு கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவராக வந்து உட்கார்றேன். வெறித்தனமாக படிப்பதை தவிர்த்து வேறு எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது. படித்துக்கொண்டே இருப்பேன். எதை என்றெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. எல்லாவற்றையும் படிப்பேன். படிச்சுக்கிட்டு இருந்ததுனால துறை தலைவரா உட்கார்ந்த 1 மாத இடைவெளிக்குள் அரசிடம் இருந்து ஒரு ஆணை, உலகத் தமிழ் சங்கம் என்கின்ற ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது, அதற்கு உங்களை துணை தலைவராகவும் இயக்குனராகவும் நியமித்திருக்கிறோம், நீங்கள் அங்கே வந்து 3 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும். பென்சிலில் இருந்து தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்கே நிற்கிறது தெரியுமா? கிரீன் பென்ல வந்து நிற்க. புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. இன்னுமாய் நான் வாசித்தால், இன்னுமாய் தெரிந்து கொண்டால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த கிரீன் பென்குள்ள இருக்கக்கூடிய அந்த பச்சை மையின் அதிகாரம் வரும் காலங்களில் கூடும். அதுதான் கல்விக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. நான் ஏன் புத்தகத்திற்கு நன்றி சொல்லுகிறேன்? என் விளையாட்டிற்கு நான் நன்றி சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் தான். என் மன ஆரோக்கியத்திற்கு, என் உடல் ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக விளையாட்டு மிகப்பெரிய பாரிய பணியாற்றி இருக்கிறது. அதைவிட கொஞ்சம் மேலாக நான் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்வதற்கான புத்தியை விரிவாக்கி தந்த அந்த பேராற்றலை எனக்கு தந்தது புத்தகங்கள். அதனால் அந்த புத்தகங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த அவைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேங்க. இப்ப நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுது தானே? இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? காஷ்மீர்ல இருந்து ஒரு 10-15 பேரை கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டு தமிழ் பேசினா உங்களுக்கு தெரியாதுங்க. நமக்கு தமிழ் தெரிகிறதே, நாம் சொன்னால் நமக்கு புரிகிறதே, புரிகின்ற வாய்ப்பிலே நாம் இருக்கிறோமே. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நான் பேசிட்டு இருக்கிறேன், நிறைய பேர் என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. என்னை இதுவரைக்கும் எதில் பார்த்துருக்கீங்க? ஃபோனில் தானே பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க, அரை மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும். இது வரைக்கும் என்ன செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு இவ்வளோ பயணம் பண்ணிட்டு வந்து முன்னால் நின்று பேசுகிறேன், இன்றைக்கும் செல்ஃபோனுக்குள்ளேருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. சொல்கிறது புரியுதா? லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்பொழுது நினைத்தாலும் இந்த பேச்சை திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். இந்த வினாடி இருக்குல்ல, இந்த வினாடியை தவறவிட்டு விடக்கூடாது என்பதனை கற்றுக் கொடுத்தது நான் கற்ற நூல்கள். வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய கவலை, இறந்த காலங்களை பற்றிய துயரங்கள், இது எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லி நிகழ்காலத்தில் என்னை வாழ வைக்கின்றன என் நூல்கள், என் புத்தகங்கள். அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றேங்க. இங்க மதுரை மண்ணில் நான் மதுரைக்கு வந்து உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் பொறுப்பெடுத்ததற்கு பிறகு நான் மதுரையில் பேசுகின்ற முதல் கூட்டம் இது. நான் சொல்லவா, என்னுடைய நூல் அறிவு எனக்கு தருகின்ற புத்தியை, அறிவுரையை நான் சொல்லவா? மதுரை இருக்குல்ல, மதுரை எத்தனையோ பேர் பேச வரப்போகிறார்கள். மாண்புடைய மரபின் மதுரை என்றெல்லாம் பேச வரக்கூடியவர்கள் இருக்கிறார். நான் சொல்லவா, மதுரை என்பது என்னன்னு? மதுரை என்பது நிலம் அல்ல, மதுரை என்பது தன்மை. இந்த தன்மையை சுமந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த மதுரையில் வாழக்கூடிய தமிழர்களாகிய நீங்கள். இந்த தன்மையோடு நீங்கள் எங்கெல்லாம் போவீர்களோ அது எல்லாம் மதுரை தான். இது நான் கண்டெடுத்த பேருண்மை. இது வெறும் நிலம் சார்ந்த அடையாளம் அல்ல, இந்த பூமிக்குரியது. இந்த பூமி பண்பாட்டை சார்ந்தது. அந்த பண்பாட்டை மனிதர்களின் வாழ்வியலில் அது கலந்து வைத்திருக்கிறது. இந்த மதுரை எங்கெல்லாம் இருக்கிறது என்றால், எங்கெல்லாம் மதுரைக்காரன் இருக்கிறானோ அதெல்லாம் மதுரை தான்.
இந்த ஆற்றல் மதுரை மண்ணுக்கு மட்டுமே உரிய பண்பு, மற்ற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. சொல் இருக்குல்ல, நான் இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயத்தை பல கூட்டங்கள்ல சொல்லிட்டேன், இன்னைக்கும் சொல்றேன். நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை. இந்த நண்டு சிண்டு வாண்டு இதன் பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. யாரோ சூடா ஏதோ வறுக்கிறாங்க, கொஞ்சம் மசாலா இல்லாம வறுக்க சொல்லுங்க, தொண்டை எரியுது. இதுல வேற பெரிய அப்பளத்தை எடுத்துட்டு ஒருத்தர் வராரு. இந்த நாயனக்காரன் முன்னால உட்காந்துட்டு மாங்காய் சாப்பிடக்கூடாது சார், பேச்சாளருக்கு முன்னால இப்படி சூடா அப்பளம் சாப்பிடக்கூடாது. நானே பயந்து பயந்து டீ குடிச்சிட்டு வந்து நின்று இருக்கேன். நான் சிந்தித்து விட்டு பேசுகின்றவள் இல்லை, பேசியபடி சிந்திப்பவள். அதனால் என்னுடைய சிந்தனைக்கு தடையிட்டு விட முடியாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இதில் என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசுகிறாங்களேன்றதுனால தான் அங்கே போகிறதே. வாங்கி வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம். படிப்பு என்ன செய்ததுன்னு சொல்கிறேன், நான் என்ன செஞ்சதுன்னு சொல்கிறேன். இந்த தலைமுறைக்கு சொல்லித் தருகிறேன், வாசிப்பு ஏன் முக்கியம் என்று சொல்லித் தருகிறேன். 2 ஸ்டேட்மெண்ட்டை காத்திரமா இந்த மேடையில் வச்சுட்டு போறேன், ரொம்ப உறுதியா வச்சுட்டு போறேன். ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு வார்த்தை, இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனை திறன் தான் அறிவை காட்டிலும் மேலானது. இந்த கற்பனை திறன் வளர்வதற்கு காட்சி ஊடகங்களை விட அச்சு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றன. நான் பிரார்த்திக்கிறேன், என் சொல் இந்த சமூகத்திற்கு புரிய வேண்டும். இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும். ஒரு பாப்பா உட்கார்ந்து சிரிக்குது, அது ஒரு 9வது வகுப்பு படிக்கலாம், சரியா? ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பாப்பா, உன் வயதுக்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் செய்தி, முக்கியமா இளைஞர்கள், 10, 15, 16, 17 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஒரு அம்மா வருது, சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு கையில, சூடா இருக்கு இத புடி அப்படின்ட்டு தன் மகளின் பெயரை அழைக்குது. மகள் வர, அவளுக்கு உன் வயது இருக்கும். வந்தவ இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கைய. அந்த அம்மா சொல்லுது, இங்க இப்படி சூடா இருக்கு, இங்க இப்படி, மறுபடியும் இப்படி நீட்டு. மறுபடியும் சொல்லுது, இப்படி இப்படி வெயிட்டா இருக்கு, சீக்கிரம், மறுபடியும் இப்படி நீட்டுது. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க, காலையில் எழுப்பும்போது 6 மணிக்கு, தங்கம் ரோஜாப்பூ 6 மணி ஆயிடுச்சுடா தங்கமே, ஏந்திரிடா. ஏந்திரிக்க மாட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு, ஏய் 6:10 ஆச்சு, 7:15 பஸ்ஸு, எழுந்துரு. 6:20 பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்டுறோம், ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டுறோம். 6:30 எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, சத்தமாக ரேடியோ போட்டு விட்டுறோம். இதெல்லாம் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறமா 6:45 எழுந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தெல்லாம் எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமோ, அத்தனை கெட்ட வார்த்தையும் அது சொல்லும். அந்த பொண்ணு இருங்கல்ல, அந்த பிடிச்சிட்டுன்னு சொன்னால, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, புடி புடினா இப்படி இப்படி நீட்டுச்சா, கடைசியாக சத்தம் போட்டு திட்டின உடனே இல்லை, அந்த பொண்ணு இப்படி பிடிச்சது. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், நிறுத்துறேன். அந்த பெண் சொல்ல சொல்ல சூடாக இருக்கிறது என்று தெரிந்தும் இப்படி கை நீட்டியது ஏன்? ஏன்? இப்போ நான் இருமுனேன்னா மாவட்ட ஆட்சியர் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரா, ஒரு ஆளை கூப்பிட்டாரா,
நேராக போய் அந்த ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னாரா? இதெல்லாம் நான் பேசிக்கிட்டே கவனிச்சிட்டேன்னா நீங்கள் என் பேச்சை கேட்காம அதை கவனிக்கிறீங்க. புத்தகங்கள் என்ன செய்யும் தெரியுமா? நீங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க என்ன நடக்கிறது என்கின்ற கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை புத்தகங்கள் தரும். ரீடிங் ஹேபிட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ரீடிங்கிறது நான் அதான் சொல்றேன். ஏன் அந்த பெண் அப்படி நின்னா? ஏன் அவ கையை இப்படி நீட்டுனா? அவளுக்கு அறிவு இல்லையா? இப்படி நீட்டுனா கேக்கு சுற்றுறோம் அப்படின்ற அறிவு இல்லையா? இருந்தாலும் அவ ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா? நான் ஆசிரியை, அதனால் திடீரென்று ஒருவர் மீது அப்படியே பழி போட்டுற மாட்டேன். மாவட்ட ஆட்சியரும் இருக்கிறார். சொல்கிறேன், 25 ஆண்டு காலமாக நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் ஐயா. நான் ஆசிரிய பணியில் வெள்ளி விழா நாயகி. ஒரு விஷயத்தை சொல்றேன், என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆனதில்லை. அடிக்குறிப்பு ரெட்லைன் ஃபெயிலாக விட்டதில்லை. புரிஞ்சுக்கணும்ல, அந்த குழந்தை ஏன் இப்படி நீட்டுது, ஏன் இப்படி பிடிக்க மாட்டேங்குது? எங்க அம்மாட்ட போய்க்க நான் கேட்டேன், அம்மா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது ஏமா? அது தெரியாதா உனக்கு? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க அம்மா காயல்பட்டினத்துக்காரங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு மருமக இருந்தாலாம், அவ ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம். மாமியார் கேட்பாங்களாம், ஓரம் பெருக்கலாம்ல, அது பெருக்காதான். உன்னை நல்ல குடும்பத்துல தானே எடுத்துட்டு வந்தேன், என் பையன் இவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறான், உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு 4-5 திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்ட்டு கரெக்டாக பெருக்குமா. அடுத்த நாள்லேருந்து அதுக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க மாமி வாசலில் போய் நிற்குமா. மாமி கொடுக்குறத கொடுங்க, வீடு பெருக்கணும்னுமா. மாவட்ட ஆட்சியர் தலை குனிந்ததை ஆமோதிக்கிறார். ஏன் தெரியுமா? சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார். வேணும்ன்ட்டு திமிரு செய்யாமல் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார், 9 வாட்டி நீங்கள் சொன்னது புரியல சார். சரி, ஏன் புரியாம போகுது தெரியுமா? நான் ஒன்று சொல்றேன், இந்த போனை கொடுங்க. இந்த போனை எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது. புத்தகத்தை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் சொன்னாலும் புரியும். அந்த சொல், ஒரு சொல்லை இன்னொரு சொல் கடந்து, அந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு பெயர்தான் கல்வி, அதற்கு பெயர்தான் அறிவை கூர்த்திட்டுதல். அதனால் சொல்லுகிறேன், இந்த அறிவை கூர்த்திட்டி தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்ள, நான் இப்படி சொல்றேங்க, வெறும் சொல் தான். கருத்து ஏத்துங்க மந்திரம், வெறும் கயிறு தான். எடுத்து கையில கட்டினா கங்கணம், கழுத்துல கட்டினா தாலி, இடுப்புல கட்டினா அரணா கயிறு. கயிறு தான். வெறும் சோறு. கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் பேச்சு. கருத்து ஏற்றினால் சத்சங்கம். வெறும் கட்டடம். கருத்து ஏற்றினால் கோவில், வீடு. கருத்து ஏற்றணும்ல, அந்த கருத்து ஏற்றக்கூடிய அந்த ஆற்றலை எது தரும் என்றால் வாசிப்பும் புத்தகங்களும் உனக்கு தரும். போன சண்டே தினமலர் பத்திரிக்கை இருந்துச்சுன்னா அதுல எனக்கு கேள்வி பதில் கேட்டிருக்காங்க. அதில் என்னுடைய பேட்டி ஒன்று வந்திருக்கு. நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். என்னுடைய வீட்டில் பேசக்கூடிய மொழி உருது. அப்பா உருது, அம்மா தமிழ் வழி. அவங்களுக்கு 9 வயசுல கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு உருது எழுத படிக்க தெரியும். எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அம்மா தமிழில் பேசுவாங்க, எங்கள் அம்மா தமிழில் பேசுவாங்க, எங்கள் அப்பா ஃபுல்லாக உருது தான் பேசுவார். கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்களா, ஒரு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தில் உருது பேசுகின்ற ஒரு பெண்
எப்படி இவ்வளவு பயணங்களை செய்து PhD வரைக்கும் வாங்கி இந்த மாதிரி உலகமெல்லாம் பயணம் செய்து உலக தமிழ் சங்கத்திற்கு துணைத் தலைவராக வந்து உட்கார்ந்திருக்கானா? என்ன பின்புலம் என்றால் அவள் வாசிப்பு. அவள் எந்த மதத்தை சார்ந்த ஒரே புத்தகத்தை வாசிப்பது இல்லை. அவள் எல்லாத்தையும் வாசிக்கிறாள். நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன், நான் குறள் வாசிக்கிறேன், நான் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன். வாசிக்க வாசிக்க எனக்கு பொருள் புரிகிறது, ஒரு பேருண்மை புரிகிறது. என்ன தெரியுமா? ஒரு மதம், காத்திரமா சொல்றேன், நாம் புரிந்து கொள்ளாமல் யார் புரிந்து கொள்வது? எந்த மதமும் எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகம் இல்லாமல் மதம் கிடையாது. மதவாதிகளுக்கே தெரிகிறது இதை பரப்ப வேண்டும் என்றால் புத்தகத்தை தான் நாம் கையில் கொள்ள வேண்டும் என்று. புத்தகம் தான். தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் உண்டு. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்தது என்கிறான் பாரதி. திருக்குறள், திருக்குறளை, திருவள்ளுவத்தை, அவருடைய ஒரு குறளை, ஒரு எழுத்தை புரிஞ்சுச்சுன்னா போதுமே. ஒரு குறள்ங்க பல நேரங்கள் எனக்கு புரிகிறதே இல்லை. நீங்கள் எல்லோரும், நான் எல்லோரும் சேர்ந்து, ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் நான் வறுமையிலேயே இருக்கிறேன்? பாருங்களேன், அந்த குறளை சொல்ற புரியுதா பாருங்க. இலர் பலராக காரணம், இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். ஏன் பிரவீன்குமார் சார் மட்டும் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறாரு? 8 லட்சம் பேருங்க அப்ளை பண்றாங்க, 800 பேருக்கு தான் ஜாப். 8 லட்சம் பேர்ல 800 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லோரும் சேர்ந்து பயணித்து செய்கின்ற பொழுது அந்த தொகுப்பு கூடுகிறது. சிலர் மட்டும் செய்தால் பலன் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்கிறான் வள்ளுவன். ஒன்றை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சி இருக்குல்ல, கடகடகடன்னு பேசினா புரியாதுங்க. எங்க பேச்சு பரம்பரையிலேயே அப்படிப்பட்டவர்கள் உண்டு. வேகமா பேசுவாங்க, அதை நம்ம கைத்தட்டி ஆர்ப்பரிப்போம் அந்த பேச்சை. ஆனா கடைசியா என்ன புரிஞ்சுது? புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலுக்கான அடித்தளம் எது கொடுக்கிறது என்றால் நூல்கள் கொடுக்குது. எது யார் பேசினாலும் புரியும் உனக்கு. நான் மந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? மந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன்னா என்னங்க? கூட்டமாக உட்காந்துருக்கோமா? மந்த ஆடு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆடு போய் ஒரு இடத்துல ஒரு குச்சி நீட்டிடுங்க, அது தாண்டி குதிச்சுட்டு போவோம். குச்சியை எடுத்துருங்க, எல்லா ஆடும் அந்த இடத்துல வந்தால் தாண்டி குதிச்சுட்டு போவோம். அதுக்கு பேர் தான் மந்தை. இல்லை, நான் மந்தைகளில் ஒரு ஆடு இல்லை, நான் மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆடு. என்னுடைய பாதையும் சரியாக இருக்கலாம். இப்படி ஒருத்தர் எழுதுறாங்க, மந்தையில் இருந்து பிரிந்து போன ஒரு ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். இப்படி ஒரு ஐக்கு. யோசிக்கிறேன், என்னை யோசிக்க வைக்கிறது லேட்டரல் திங்கிங் என்பார்கள், பக்கவாட்டில் யோசிப்பது அனலிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள், கிரிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள். ஒவ்வொன்றையும் நான் சிந்திப்பதற்கு எனக்கு வாசிப்பு துணை செய்கிறது. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். வேகமா சொன்னா புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும். தமிழ் தானே, புரிஞ்சுதாப்பா? சொல்லு, புரிஞ்சுதா? சிரிக்கிறான். நான் ஒன்று சொல்லட்டுமா? கற்றலின் முதல் தகுதி என்ன தெரியுமா தம்பி? தெரியலங்கிறது வெளிப்படையாக ஒப்புக்கிறது. அப்பதான் கற்றல் நிகழும். நான் இதை பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன். இது என்னது? என்னது? ஒலிபெருக்கி. இது இங்கிலீஷில் சொல்லுங்க, பரவாயில்ல. இது என்னது?
ஃபோக்கஸ் லைட் இல்லை. அது என்னது? ஸ்பீக்கர். ஒரு நாள் நான் பேசுறது கேட்கல. சார்கிட்ட சார் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தார். சார் நான் பேசுறது கேட்கல சார், மைக் நல்லா தான் சார் இருக்கு. அது ஸ்பீக்கர் லூஸு மேடம்ட்டாரு. நீ யாரை சொல்ற நீ? இப்போ இது என்னன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? 30 வருஷமாக பேசுகிறேன், எனக்கு தெரியணுமா இல்லையா? தெரில. நான் நேராக பிரவீன் சார் கிட்ட போனேன். சார் இன்னைக்கு உங்கள் புத்தக திருவிழாவில் பேசுகிறேன் சார். சூப்பர் ப்ரொஃபஸர், வாங்க, நீங்கள் பதவியேற்றதிலிருந்து வந்த முதல் கூட்டம் நல்வரவு அப்படின்னார். எனக்கு அவர் பேசுகிற தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் அவர் வேறு ஏதோ ஒரு மொழி வீட்டில் பேசுகிறாருன்னு தெரியுது. ஆனால் தமிழில் ஒரு தப்பும் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு மோட்டிவேஷன் தெரியுமா இது லாங்குவேஜ் டீச்சருக்கு? தப்பு இல்லாமல் பேசுறது எவ்வளோ பெரிய விஷயம். என்ன என் பேரை மட்டும் மாற்றி சொன்னீங்க? சொல்லிடணும்ல. ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்குறேன், சார் என் முன்னால் ஏதோ ஒன்று வைக்கிறாங்க சார், கொம்பு ஒன்று, அதுக்கு கொண்டெல்லாம் இருக்குது சார். அப்படிலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்களே மேடம்? டோன்ட் வரி. இல்லை மேடம், இல்லை சார், அது சொன்னாதான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. அவர் சீரியஸாக என்ன பார்க்குறாரு. எதை சொல்கிறீங்க? அது என்னமோ சொல்கிறாங்க சார், அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். நான் பேசினா அப்போ தான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. மைக் எஸ். எதுக்குமே டென்ஷன் ஆகாத மாவட்ட ஆட்சியர் டென்ஷன் ஆனார். 30 வருஷமாக பேசுகிற மைக்னா என்னன்னு தெரில உனக்கு? ஒரு ப்ரொஃபஸர்னு நம்பி இந்த பெரிய கூட்டத்தை ஏற்பாடு. முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளவில்லையா நீ இதுவரைக்கும்? முக்கால் நோட்டெடு. எலக்ட்ரான், குரோட்டான், புரோட்டான் என்னமோ சொல்லி கொடுத்தார். மைக் நான் தெரிஞ்சுக்கிருச்சு. இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரியுதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம்.